இனி யாரையும் சார்ந்திருக்க மாட்டீர்கள். வெகு தூரம் பயணம் செய்து களைத்துப் போன இரு பயணிகள் ஒரு கிராமத்தில் சற்று ஓய்வெடுத்துவிட்டு பிறகு தங்கள் பயணத்தைத் தொடரலாமென முடிவெடுத்தனர். இரவு நேரம் நெருங்கியதால் ஒரு விளக்கு வியாபாரி அங்கு வந்து எண்ணெய் விளக்குகளை விற்றார். அந்த பயணிகளில் ஒருவர் தனது இரவு நேர பயணத்திற்கு வெளிச்சம் தேவை என்று உணர்ந்து ஒரு விளக்கை வாங்கினார். அதைப் பார்த்த அந்த மற்றொரு பயணி, நான் ஏன் தேவையில்லாமல் விளக்கை வாங்கணும்? இந்த முதல் பயணியினுடைய விளக்கின் வெளிச்சத்தை பின்பற்றியே நடந்து செல்லலாமே என்று நினைத்து விளக்கை வாங்கவில்லை. பிறகு அவர்கள் தங்கள் பயணத்தைத் தொடரும்போது அந்த முதல் பயணி விளக்கின் வெளிச்சத்தால் மிகவும் தன்னம்பிக்கையுடன் நடந்து சென்றார். இரண்டாவது பயணி அவரை பின்பற்றி நடந்து சென்றார். காட்டின் நடுப்பகுதியில் பாதை பிரிந்தது. முதல் பயணி தனக்கான பாதையில் நடந்து சென்றார். இரண்டாவது பயணியோ வெளிச்சமில்லாததால் தனது பாதையில் செல்ல முடியாமல் இரவெல்லாம் பயத்திலேயே ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்தார். நியதி, வாழ்வின் கடுமையான சூழ்நிலைகளில் உங்களை வழிநடத்த மற்றவர்களைச் சார்ந்து இருக்காதீர்கள். வழிகாட்டிகள், ஆசிரியர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் உங்களுக்கு வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தரலாம். ஆனால் அந்த பாதையை கடக்க வேண்டியது நீங்கள்தான். உங்களால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எவரையும் சார்ந்து இல்லாமல் உங்களுக்கு நீங்களே வெளிச்சமாயிருங்கள்.